ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாமே இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல பொட்டேட்டோ 65 பண்றது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கிறேன். பெரியதா இருந்ததுன்னா நீங்க 1 கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த உருளைக்கிழங்கோட தோலை நாம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்ததுக்கு அப்புறமா இதை 2 பீஸ் போட்டுடலாம். உருளைக்கிழங்க 2 கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு அதுல இந்த உருளைக்கிழங்கு நாம போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நாம இப்ப வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு ஓவர் குக் ஆயிடக்கூடாது. ஒரு அரை வேக்காடு போல இதை வேக வச்சு எடுத்தா போதும். இதை நம்ம இப்போ அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல ஆகியிருக்கும். உருளைக்கிழங்கு இப்போ ஓரளவு வெந்துருச்சு. வெளியே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. உள்ள பெரிய அளவில் வேகலை. இந்த மாதிரி இருக்கும்போது நாம இதை ஆஃப் பண்ணி இதை லேசாக ஆற விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம லைட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை நாம பீஸ் போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. இதை நாம இனிமேல் பீஸ் போட்டு எடுத்துடலாம். நான் இதை கொஞ்சம் சின்ன சின்ன கியூப் மாதிரி பீஸ் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி பீஸ் போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நாம இப்போ பீஸ் போட்டாச்சு. என்னமோ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதை தனியாக ஒதுக்கி வச்சுருவோம் ஒரு பக்கமாட்டு. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் போல் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நாம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஊறி இருக்கு. எல்லாமே சேர்ந்து அந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து எல்லாமே நல்லா இப்போ ஊறி போயிருக்கு. இதை நாம இனிமேல் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் சூடானது இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு ஒன்றொன்னா எடுத்து இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் இதை மறைச்சி போட்டுடலாம். போட்ட உடனே மறைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நாம் மறைச்சி போட்டு எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நாம் இனிமேல் மறைச்சி போட்டுடலாம். அவ்வளோதான், மொறுன்னு நம்மளுடைய உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இதை இனிமேல் எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நாம் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல சூடாக பொட்டேட்டோ 65 ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா மயோனேஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அவுட் சைடு ரொம்ப கிரன்ச்சியாக இருக்குது. உள்ளே அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொட்டேட்டோ 65 உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.